சிறப்பு இயக்குனர் சட்டம் ஒழுங்கு திரு ராஜேஷ் தாஸ் அவர்கள், சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் ஏடிஜிபி திரு மகேஷ்குமார் அகர்வால் அவர்கள், மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தற்போது நமது தேசிய கொடியை ஏற்றி வைக்க உள்ளார்கள். தொடர்ந்து நாட்டுப்பண் இசைக்கப்படும் வேளையில் இந்திய வான்படையின் ஹெலிகாப்டர்களிலிருந்து நமது தேசிய கொடியின் மீது பூமழை தூவப்பட உள்ளதையும் காணலாம். Ladies and gentlemen, we request you to raise up for the national anthem. மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தற்பொழுது அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்வதற்காக அணிவணக்க மேடைக்கு வந்துள்ளார்கள். அனைவரும் தங்கள் இருக்கைகளில் அமர்ந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். Ladies and gentlemen, the Honorable Governor will now accept the ceremonial salute from the contingents of various forces who will march past the saluting base. தேசமே எங்களது மூச்சு, அதன் பாதுகாப்பே எங்களது கண்கள் என்று பாரத அன்னையின் பிள்ளைகளாய் தேச சேவையே கருத்தென கொண்டு மிடுக்காய் தங்கள் படைபலத்தை பறைசாற்ற தயாராக வந்து கொண்டிருக்கிறார்கள் நமது படை வீரர்கள். யாருக்கும் நாம் சளைத்தவர்கள் அல்ல என மிகுந்த ஆற்றலோடும் துணிவோடும் வீர நடை போட்டு வந்து கொண்டிருக்கின்றனர். Here we have the brave array of contingents whose focus is always in safeguarding the honor of our nation. Let us salute these heroes who have been with us during adversities, pledging their lives and happiness. Ladies and gentlemen, we also thank our gallant officer, Wing Commander Gurpreet Singh from the Indian Air Force for showering petals on our national flag. வானிலிருந்து பூமழை தூவிய ஹெலிகாப்டரின் கேப்டன் விங் கமாண்டர் குர்பிரீத் சிங் அவர்கள், ஒட்டுமொத்த அணிவகுப்பு படை தலைவாய் விங் கமாண்டர் குஷால் காஜ்லா அவர்கள், ஒட்டுமொத்த அணிவகுப்பின் துணைப்படை தலைவாய் ஸ்குவாட்ரன் லீடர் சையத் சல்மான் அவர்கள். The Honorable Governor is receiving the salute from the Parade Commandant Wing Commander Kushal Gajla and Adjutant Squadron Syed Salman. லெப்டினன்ட் கர்னல் ஹேமந்த் ராஜ் அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகிறார்கள் ராணுவ படைப்பிரிவினர் the Madras Regiment. The Army Contingent Madras Regiment is led by Lieutenant Colonel Hemant Raj, BSM. அவர்களை தொடர்ந்து வருகிறார்கள் சுபேதார் அனில்குமார் அவர்களின் தலைமையில் ராணுவ கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர். Subedar Anil Kumar leads the Army Band Contingent. இவர்களை தொடர்ந்து வெள்ளை உடையில் மிடுக்காய் வந்து கொண்டிருக்கிறார்கள் லெப்டினன்ட் கமாண்டர் இம்தியாஸ் பேகம், சப் லெப்டினன்ட் குர்தீப் சிங் சைனி ஆகியோரின் தலைமையில் அணிவகுத்து வருகிறார்கள் கடற்படை பிரிவினர். The Navy contingent is led by Lieutenant Commander Imtiaz Begum and Sub Lieutenant Gurdeep Singh Saini.
ஸ்குவாட்ரன் லீடர் அர்பன் முகர்ஜி அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருவது வான்படை பிரிவு. Squadron leader Arpan Mukherjee leads the Air Force contingent. அடுத்ததாக உதவி கமாண்டன்ட் சங்கர் அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகிறார்கள் கடலோர காவல் படையினர். The Coast Guard contingent is led by Assistant Commandant Shankar. அடுத்ததாக சீமன் நிக்கில் எஸ் தோமர் அவர்களின் தலைமையில் மேடை அருகே சாதனைகளை எடுத்துரைத்து வந்து கொண்டிருப்பது கடற்படையின் ஊர்தி. கடலின் மேற்பரப்பு, நீருக்கு அடியில், வானில் பறந்து தாக்கும் முப்பரிமாண வல்லமையை எடுத்து காட்டுகிறது. Seaman Nikhil S. Tomar is leading the Navy float. தொடர்ந்து வாரண்ட் ஆபீசர் ஆர் கே சாஹர், ஜூனியர் வாரண்ட் ஆபீசர் பிஜு தங்கச்சன் ஆகியோரின் தலைமையில் நமது பார்வைக்கு வந்து கொண்டிருக்கிறது வான்படையின் சாதனை ஊர்தி. நவீனத்துவம், அதீத தொழில்நுட்பம் கொண்டு நய நேர்த்தியை வெளிப்படுத்தி வருகிறது. Air Force float is led by Warrant Officer R.K. Chahar and Junior Warrant Officer Biju Thangachin. அடுத்து துணை கமாண்டன்ட் சிம்ரன்ஜித் அவர்களின் தலைமையில் சாதனைகளை பெருமிதத்தோடு விளக்கி வருகிறது கடலோர காவல் படை ஊர்தி. கடலும் கடல் சார்ந்த பகுதிகள் மற்றும் சூழலியல் பாதுகாப்பு, கடற்கொள்ளை தடுப்பு ரோந்து நடவடிக்கைகள் போன்ற சேவைகளை விளக்கி வருகிறது. Deputy Commandant Simranjeet is leading the Coast Guard float. தொடர்ந்து இதுவரை பல சோதனைகளையும் சாதனைகளாக்கிய முன்னாள் படை வீரர்கள் சுபேதார் மேஜர் எஸ் ராஜா அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகிறார்கள். Subedar Major S. Raja is leading the ex-servicemen contingent. உதவி கமாண்டன்ட் ராமர் அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகின்றனர் மத்திய ரிசர்வ் காவல் படையினர். The CRPF contingent is led by Assistant Commandant Ramar. ஆய்வாளர் ஜானி அவர்களின் தலைமையில் அணிவகுக்கிறார்கள் மத்திய ரிசர்வ் காவல் படையின் கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர். Inspector Johnny is leading the CRPF band. உதவி கமாண்டன்ட் எல் கே சித்லு, உதவி கமாண்டன்ட் ஆர் முருகராஜ் ஆகியோரின் தலைமையில் அணிவகுப்பில் தொடர்கிறார்கள் மத்திய தொழில் பாதுகாப்பு படை பிரிவு. In tandem, we have the CISF contingent, which is led by Assistant Commandant L.K. Sitlo and Assistant Commandant R. Murugaraj. இனி அடுத்ததாக உதவி கமாண்டன்ட் பி சேது மாதவன் அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகிறார்கள் ரயில்வே பாதுகாப்பு படை பிரிவினர். The RPF contingent is led by Assistant Commandant P. Sedu Madhavan. தொடர்ந்து காவல்துறை முழு பொறுப்பு உதவி கமாண்டன்ட் கே கோவிந்தராஜன் அவர்கள் வாகனத்தில் அணிவகுத்து வர பின்னால் படைப்பிரிவினர் ஒவ்வொன்றாக அணிவகுத்து வருகின்றனர். Assistant Commandant K. Govindarajan is leading the overall police in Gypsy. ஆய்வாளர் திருமதி கோமதி அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வருகிறார்கள் தமிழ்நாடு சிறப்பு காவல்துறை பெண்கள் பிரிவினர். Inspector Tirumati Gomati leads the Tamil Nadu Armed Reserve Police contingent. துணை ஆய்வாளர் திரு டி வில்ஃப்ரட் ஜெரோம், துணை ஆய்வாளர் பி தெய்வசிகாமணி ஆகியோரின் தலைமையில் தமிழ்நாடு சிறப்பு காவல் கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர் அணிவகுத்து வருகிறார்கள். Sub Inspector D. Wilfred Jerome and Sub Inspector B. Devasigamani are leading the Armed Police Band. தொடர்ந்து ஆய்வாளர் மணிமாறன் அவர்களின் தலைமையில் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படைப்பிரிவு அணிவகுத்து வருகிறார்கள். Inspector Manimaran is leading the Tamil Nadu Disaster Rescue Force contingent. அடுத்து ஆய்வாளர் வி குமார் அவர்களின் தலைமையில் தமிழ்நாடு சிறப்பு காவல் படைப்பிரிவு அணிவகுத்து வருகிறார்கள். Inspector V. Kumar is leading the Tamil Nadu Special Police contingent. தொடர்ந்து ஆய்வாளர் சி ராம் ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகிறார்கள் கடலோர பாதுகாப்பு குழு படைப்பிரிவினர். The Coastal Security Group contingent is led by Inspector C. Ram Stalin. இவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆய்வாளர் எஸ் தனசேகர் அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருபவர்கள் தமிழ்நாடு கமாண்டோ படைப்பிரிவு. Inspector S. Dhanashekhar is leading the Tamil Nadu Commando contingent.
உதவி ஆய்வாளர் கே பன்னீர்செல்வம், உதவி ஆய்வாளர் சரவணன் ஆகியோரின் தலைமையில் மாநகர காவல்துறையின் கூட்டுக்குழல் முரசிசை குழு. Sub-Inspector K. Pannirselvam and Sub-Inspector Saravanan are leading the City Police Band. அடுத்ததாக ஆய்வாளர் ஆர் பெருமாள் சாமி அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகிறார்கள் நீலகிரி படைப்பிரிவினர். Resplendent in blue, we have the Nilgiris contingent led by Inspector R. Perumal Sami. உதவி ஆய்வாளர் ஆர் கோபால்சாமி அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகிறார்கள் குதிரைப்படை பிரிவினர். Sub-Inspector R. Gopal Sami is leading the Mounted Police contingent. அடுத்து வருகிறார்கள் வனவர் திரு பி ரவிக்குமார் அவர்களின் தலைமையில் தமிழ்நாடு வனத்துறை படைப்பிரிவினர். Forester B. Ravikumar is leading the Tamil Nadu Forest Department contingent. தொடர்ந்து வருகிறார்கள் சிறைத்துறை துணை சிறை அலுவலர் திரு எம் பழனிவேல் அவர்கள் தலைமையில் சிறைத்துறை கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர். The prison contingent band is led by Deputy Jailer M. Palanivel. அடுத்ததாக சிறைத்துறை சிறை அலுவலர் திரு ஏஎஸ் அப்துல் ரஹ்மான் அவர்கள் தலைமையில் சிறைத்துறை படைப்பிரிவு அணிவகுத்து வருகிறார்கள். Jailer A.S. Abdul Rahman is leading the prison department contingent. தொடர்ந்து தீயணைப்பு பிரிவு அலுவலர் திரு ஆர் அப்பாஷ் அவர்கள் தலைமையில் அணிவகுக்கிறார்கள் தமிழ்நாடு தீயணைப்பு படைப்பிரிவினர். Fire Officer R. Apash leads the Tamil Nadu Fire Service contingent. தொடர்ந்து முன்னணி தீயணைப்பு வீரர் திரு டி மனோகர் அவர்கள் தலைமையில் தீயணைப்பு வாத்திய குழு அணிவகுத்து வருகிறார்கள். The Tamil Nadu Fire Service band is led by leading fireman D. Manohar. அடுத்து கம்பெனி கமாண்டர் திரு கே சுரேஷ் பாபு அவர்கள் தலைமையில் ஊர்காவல் படை ஆண்கள் பிரிவினர் அணிவகுத்து வருகிறார்கள். The Home Guard contingent men is led by Company Commander K. Suresh Babu. அடுத்ததாக பிரிவின் உதவி தலைவர் திருமதி ஜே சத்யவாணி அவர்கள் தலைமையில் ஊர்காவல் படை பெண்கள் பிரிவினர் அணிவகுத்து வருகின்றனர். Assistant Section Leader J. Satyavani is leading the Home Guard contingent women. தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் விழா மேடையை நோக்கி அழைத்து செல்லப்படுகிறார்கள். இனி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு சாதனைகள் புரிந்தோருக்கு விருதுகளை வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள். The Honorable Chief Minister will now distribute the awards to the recipients who have excelled in various fields. ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு வீரதீர செயல்களுக்கான அண்ணா பதக்கங்களை வழங்கி வருகிறது. இந்த பதக்கத்துடன் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகின்றன. அரசு ஊழியர் பிரிவில் முதலாவதாக ராணிப்பேட்டை மாவட்டம் புலிவலம் அரசு உயர்நிலை பள்ளி உதவி ஆசிரியர் திருமதி பி முல்லை அவர்கள் இந்த பதக்கத்தை பெறுகிறார்கள். தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் 26 மாணவர்களை காப்பாற்றியதை பாராட்டி இந்த பதக்கம் அவருக்கு வழங்கப்படுகிறது. The first recipient for the Anna Medal for Gallantry is Tirumati P. Mullai. தொடர்ந்து சேலம் மாவட்டம் ஹொசூர் வனசரகம் கால்நடை உதவி மருத்துவர் ஏ பிரகாஷ் அவர்கள் பெறுகிறார்கள். கிணற்றில் விழுந்த யானையை காப்பாற்ற தன் நிலையையும் பொருட்படுத்தாது விரைந்து செயல்பட்டதற்காக இந்த பதக்கம்.
Dr. A. Prakash is the second recipient of the Anna Medal for Gallantry. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சேர்ந்த ரயில் ஓட்டுநர் திரு ஜே சுரேஷ் அவர்கள் பெறுகிறார்கள். கடும் பனிமூட்டத்திலும் தண்டவாளத்தில் இரு பாறைகளை கண்டு சமயோஜிதமாக செயல்பட்டு எமர்ஜென்சி பிரேக் அளித்தமைக்காக இவருக்கு இந்த பதக்கம். திரு ஜே சுரேஷ் receives the Anna Medal for Gallantry. பொதுமக்கள் பிரிவில் நீலகிரி மாவட்டம் குந்தா தாலுகாவை சேர்ந்த திரு ஆர் புகழேந்திரன் அவர்கள் இதனை பெறுகிறார்கள். திரு ஆர் புகழேந்திரன் is the fourth recipient of the Anna Medal for Gallantry. அடுத்ததாக மத நல்லிணக்கத்திற்காக சிறந்த சேவையாற்றுபவருக்கு கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான பதக்கத்தை பெறுபவர் கோவை மாவட்டம் குனியமுத்தூரை சேர்ந்த திரு கே ஏ அப்துல் ஜபார் அவர்கள். Kotai Amir Communal Harmony Award is received by திரு கே ஏ அப்துல் ஜபார். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தினை கடைபிடித்து அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயத்திற்கான வேளாண்மை துறை திரு சி நாராயணசாமி நாயுடு சிறப்பு விருது இந்த ஆண்டு விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூரை சேர்ந்த திரு கா செல்வகுமார் அவர்கள் பெறுகிறார்கள். திரு சி நாராயணசுவாமி நாயுடு Award is presented to திரு ஜி செல்வகுமார். அடுத்ததாக ஆளுமையில் சிறந்த உழவர் உற்பத்தியாளர் குழுமங்களுக்கான விருதுகள் வழங்கப்படுகின்றன. இதனை ஈரோடு துல்லிய பண்ணைய உற்பத்தியாளர் குழுமத்தின் தலைவர் திரு கே ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் பெறுகிறார். Best Performing Farmer Producer Organization for Governance is received by Erode Precision Farmer Producer Company Limited. இரண்டாவதாக வெள்ளியங்கிரி உழவர் உற்பத்தியாளர் குழுமத்தின் தலைவர் திரு டி குமார் அவர்கள் பெறுகிறார். The second recipient is Velangiri Ulavan Farmer Producer Company Limited. தொடர்ந்து வர்த்தகத்தில் சிறந்த உழவன் உற்பத்தியாளர் குழுமத்திற்கான விருதுகள் வழங்கப்படுகின்றன. இதனை பெறுவது தமிழ்நாடு வாழை உற்பத்தியாளர் குழுமத்தின் தலைவர் திரு ஏ பி கருப்பையா அவர்கள். Best Performing Farmer Producer Organization for Business Performance is received by Tamil Nadu Banana Producer Company Limited. வர்த்தகத்தில் சிறந்த உழவன் உற்பத்தியாளர் குழுமத்திற்கான விருதுகள் வரிசையில் இரண்டாவதாக விருதை சிறுதானிய உழவர் உற்பத்தியாளர் குழும தலைவர் திரு ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பெறுகிறார்கள். The second recipient is Virudai Millets Farmer Producer Company Limited. அடுத்து வழங்கப்படுவது காந்தியடிகள் காவலர் பதக்கம். பதக்கத்துடன் 40,000 ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்படுகிறது. சென்னை பெருநகர காவல்துறையின் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவின் காவல் ஆய்வாளர் திருமதி டி மகுடேஸ்வரி அவர்கள் பதக்கத்தை பெறுகிறார். Gandhiadigal Police Medals. The first recipient is T. Magudeshwari, Women Inspector of Police. தொடர்ந்து சேலம் மண்டல மத்திய புலனாய்வு பிரிவு காவல் உதவி ஆய்வாளர் திரு என் செல்வராஜ் அவர்கள் பதக்கத்தை பெறுகிறார்கள். The second recipient of Gandhiadigal Police Medals is Sub Inspector Thiru N. Selvaraju. காந்தியடிகள் காவலர் பதக்கத்தை பெறுகிறார் விருதுநகர் மாவட்டம் அயல்பணி மதுவிலக்கு அமலாக்க பிரிவின் தலைமை காவலர் திரு எஸ் சண்முகநாதன் அவர்கள். Head Constable S. Shanmuganathan receives the Gandhiadigal Police Medal. தொடர்ந்து காவலர் பதக்கத்தை பெறுகிறார் திருவண்ணாமலை மாவட்டம் மத்திய புலனாய்வு பிரிவு தலைமை காவலர் திரு எஸ் ராஜசேகரன் அவர்கள். Head Constable S. Rajashekaran also receives the Gandhiadigal Police Medal. அடுத்ததாக மாண்புமிகு முதலமைச்சரின் சிறந்த காவல் நிலையத்திற்கான கோப்பைகள் வழங்கப்படுகின்றன. முதலாவதாக சேலம் நகர காவல் நிலையம் ஆய்வாளர் திரு பா குமார் அவர்கள் கோப்பையை பெற்றுக் கொள்கிறார்கள். Chief Minister's trophies for the best police stations. The first prize is backed by the Salem Town Police Station and it is received by Thiru B. Kumar, Inspector of Police. இரண்டாவதாக திருவண்ணாமலை நகர காவல் நிலையம் ஆய்வாளர் திரு பா சந்திரசேகரன் அவர்கள் கோப்பையை பெற்றுக் கொள்கிறார்கள். Tiruvannamala Town Police Station receives the second prize. Thiru B. Chandrasekharan, Inspector of Police, receives the award. மூன்றாவதாக சென்னை கோட்டூர்புரம் காவல் நிலையம் கோப்பையை பெறுகிறது. ஆய்வாளர் திரு கி அஜுகுமார் அவர்கள் கோப்பையை பெற்றுக் கொள்கிறார்கள். The third trophy goes to Koturpuram Police Station, Chennai, which is received by Thiru K. Ajukumar, Inspector of Police. பரிசுகள் பெற்ற விருதாளர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இனி பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் வாங்கிய சாதனையாளர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ள இருக்கின்றனர். Hearty congratulations to all the awardees. We thank the Honorable Chief Minister for distributing the awards. The awardees will now take a group photo with the Honorable Chief Minister of Tamil Nadu.
விருதுகள் வழங்கி சிறப்பித்தமைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மகிழ்வான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது விழா மேடைக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் விருந்தினர்களும் தற்பொழுது மோட்டார் சாகச அணிவகுப்பினை பார்வையிட இருக்கிறார்கள். இனி மோட்டார் சாகச அணிவகுப்புகள் நடைபெற உள்ளன. நெஞ்சில் துணிவுண்டு செய்யும் செயலில் அர்ப்பணிப்புண்டு அச்சம் எங்கள் அகராதியில் இல்லை என்பது போல மோட்டார் வாகனங்களில் சென்னை பெருநகர காவல் போக்குவரத்து ஆய்வு பிரிவின் உதவி ஆணையர் திரு டி பாண்டி அவர்களுடன் 44 காவல்துறை அதிகாரிகள் சாகசம் நிகழ்த்தி வருகிறார்கள். Ladies and gentlemen, the first acrobatic steering in front of you is the salute riding. பக்கபலம் இல்லாமல் இருசக்கர வாகனத்தின் மீது ஏணியில் துணிகரம் நிகழ்த்துகிறார்கள் நமது வீரர்கள். Here comes the spectacular ladder riding acrobat. The rider atop a ladder exemplifies his skills of balancing any adverse situation. சிலிர்க்க வைக்கும் சாகசங்கள் எங்களுக்கு லாபகமான கலை என்று நமது வீரர்கள் உணர்த்துகிறார்கள். Ladies and gentlemen, watch and wonder in fascination just how do they do it. Gliding past you is a seemingly effortless feat of acrobatic agility. சமநிலை கையாள்வது எப்படி? இருசக்கர வாகனத்தின் மீது விமானம் போன்ற வடிவத்தில் வீரர்கள் பயணித்து வருவதை காண்கிறோம். No ropes, no props, no skyhooks. It is the confidence and patriotic spirit which is displayed. முக்கோண வடிவத்தில் ஒரே சீராக இருசக்கர வாகனங்களில் முன்னேறி வருவதை நாம் தற்போது கண்டுகளித்து வருகிறோம். We all are united with one land, one country and one flag. No matter how different we are, but we are united into one force. Bearing our flags is the pyramid formation. தன்னம்பிக்கை, கவனம், ஒருங்கிணைப்பு இதனை நாம் ஒரு சேர கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு அனைவரது சார்பிலும் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு கரவொலி எழுப்பி உற்சாகம் அளிக்க வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். The spectacular acrobatics was performed by Assistant Commissioner of Police Thiru T. Pandi, Traffic Investigation West, Greater Chennai Police and 44 police officers and men. இனி தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையம் சார்பாக வழங்கப்படும் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க இருக்கிறோம். அனைவரும் தங்கள் இருக்கைகளில் அமர்ந்து அதனை கண்டு மகிழ கேட்டுக்கொள்கிறோம். The spectacular acrobatic display is followed by colorful cultural events organized by the South Zone Cultural Center of Thanjavur. முதலில் நாம் காண இருப்பது டோலு குனிதா நடனம். கர்நாடக மாநிலத்தின் புகழ்மிக்க மேளவாத்திய நடனம். குருபா கவுடா மக்கள் தங்கள் வேண்டுதலின் போது இந்த நடனத்தை தவறாமல் ஆடுகின்றனர். இந்த கலைஞர்கள் ஆடும் போதே டோலும் இசைக்க உள்ளனர். உங்கள் கரவொலிகளை எழுப்பி அவர்களை நாம் வரவேற்கலாம். The Dol Kunita dance from the state of Karnataka. It is a major popular dance of Karnataka.
அடுத்ததாக தெலங்கானா மாநிலத்தின் லம்பாடி நடனத்தை கலைஞர்கள் வழங்க வருகிறார்கள். பஞ்சாரா சமூகத்தினரின் நடனம் இது. நல்ல விளைச்சல் கிடைக்க வேண்டும் என வேண்டுதலை முன்வைத்து அம்மாநில மக்கள் இந்த நடனம் நிகழ்த்துகிறார்கள். Following the resonating drum beats, here we have the Lambadi dance from Telangana. It is a folk dance of the Banjara community. Lambadi dance is done to impress gods for a good harvest. When you closely look at the dance, you will realize women are making hand movements similar to planting, sowing, and harvesting.
கேரள மாநில பெண்கள். திருவாதிரை திருநாள் அன்று திருவாதிரா களி என்ற நடனத்தை இவர்கள் நிகழ்த்துகிறார்கள். கைகொட்டி களி என்றும் இதனை அழைக்கின்றனர். தங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் அமைய வேண்டி இந்த நடனத்தை இவர்கள் புரிகிறார்கள். Following the stunning performance of the Lambadi dance from Telangana, here we have the graceful performance Tiruvadira Kali from the state of Kerala. मंगलम नित्यं जय मंगलम
जय मङ्गलम् मङ्गलम् கைகொட்டி களி நடனத்தை தொடர்ந்து வரவிருப்பது மத்திய பிரதேச மாநிலத்தின் பதாய் நடனம். புந்தேல்கண்ட் பகுதியில் இந்த நடனமானது பிரபலமாக இருக்கிறது. இயற்கை சீற்றங்கள் போன்ற இக்கட்டான நேரங்களிலிருந்து தங்களை காத்து நிற்கும்படி தங்கள் இறைவியிடம் இந்த நடனத்தின் வாயிலாக கோரிக்கை வைக்கிறார்கள். இதன் தாள ஜதிகள் பதாய் என அழைக்கப்படுகிறது. Following the elegant sways of Tiruvarira Kali, we have the vibrant Badai dance from the state of Madhya Pradesh. The dance gets its name from the rhythm to which it is performed, known as Badai.
நடனத்தை தொடர்ந்து நம்மை மகிழ்விக்க வரும் கலைஞர்கள் தெலுங்கானா மாநிலத்தின் பிரபல குசாடி நடனத்தை ஆடவிருக்கிறார்கள். பண்டிகைகளின் போது பழங்குடியின மக்கள் குறிப்பாக கிடைத்த விளைச்சலுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த நடனம் நிகழ்த்தப்படுகிறது. We now have the Guzari dance from the Adilabad district of Telangana. Goans, one of the largest tribal groups in the world, dress themselves in colorful costumes and go to neighboring villages in troops singing and dancing. குஜாடி நடனத்தை கண்டு மகிழ்ந்தோம். இனி வரவிருப்பது குஜராத் மாநிலத்தின் ரத்வா நடனம். அம்மாநிலத்தின் தென்கிழக்கு மலைப்பிரதேசங்களில் வாழும் பழங்குடி மக்களிடையே பிரபலமான நடனம் இது. கவந்த் என அழைக்கப்படும் ஹோலி பண்டிகையின் போது இதனை இவர்கள் ஆடுகிறார்கள்.
Following the sensational performance of the Guzari dance, we have the Ratwa dance of the Ratwa community in Gujarat. This dance, performed during the Holi festival, is linked with the cycle of seasons. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.